1/4 கிலோ கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. கொண்டக்கடலை கொதி வருதுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டதுங்க. இது ஒரு 4-5 விசில் வரட்டும். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. 3 தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாங்க. விசில் அடங்கிடுச்சிங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொண்டக்கடலையெல்லாம் பாருங்கள் செம்மையாக வெந்துருச்சுங்க. 1 கப்பு வேக வச்ச கொண்டக்கடலை. இதில் ஒரு 8 பாதாம், 1 ஸ்பூன் கசகசா. நான் இதில் இன்றைக்கி தேங்காய் போடலை. உங்களுக்கு வேணுன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணையில் வச்சாச்சுங்க. அது காஞ்சிருச்சு. இதில் ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். 3 லவங்கம், ஒரு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, நீளமாக நறுக்கி வச்சா 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுலேயேங்க 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலையே அரைச்சா கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி எடுத்தால் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போதுங்க அரைச்சி வச்சா தக்காளி வெங்காய பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு காரம் பத்தலைங்க, அதனால் நான் 1/2 ஸ்பூன் மறுபடியும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். மசாலா எல்லாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து சுண்டி வரணுங்க. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் போட்டுக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் இதிலேயே ஊற்றிக்கலாங்க. கொண்டக்கடலெல்லாம் பாருங்கள் கொதித்து வருதுங்க. இந்த நேரத்தில் வச்சு எடுத்தால் கொண்டக்கடலை பாதாம் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்க, அந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. மிக்ஸி கழுவுனா தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சுங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. சென்னா மசாலா எல்லாங்க நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. சென்னா மசாலா எல்லாங்க பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. தேங்காய் போடாமையே பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குது. அடுத்து பொடியை நறுக்கினா கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கொத்தமல்லி போட்டதும் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. சென்னா மசாலா பாருங்கள் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பூரி நல்லாயிருக்கும், பூரி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சி. இதை அப்படியே எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க. இதுவும் அப்படியே எடுத்துக்கலாம். வாங்க, நம்ம வீட்டு டிஃபன் ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட பூரி. அப்படியேங்க சுட சுட சென்னா மசாலாங்க. அப்படியே எடுத்துங்க பிளேட்டில் வச்சுக்கலாம். பூரியை அப்படியே பிச்சு சென்னா மசாலா நல்லா தொட்டுங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னா மசாலா கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சென்னா மசாலா கிரேவி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.